கவலைப்படுறவங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்க முடியாது. கவலைப்படுவதனால எதுவும் மாறாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஜெபங்கள் கூட கவலை நிறைஞ்சதா மாறிடுச்சு. கவலைப்படும் போதுதான் ஜெபம் பண்றோம், அல்லது ஜெபமே ஒரு கவலை நிறைந்த விண்ணப்பமாக தான் இருக்குது. சோர்ந்த முகம், அழுத கண்ணு, ஏங்குற குரல், இதெல்லாம் ஜெபத்தினுடைய அடையாளங்களா மாறி போச்சு. யார் இப்படி சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இது மட்டுமே ஜெபம் கிடையாது. ஜெபம்ன்றது விசுவாசம் நிறைந்தது. ஜெபம்ன்றது பிசாசினிடத்திலிருந்து காரியங்களை எடுத்துக்கொள்வது. ஜெபம்ன்றது தேவனோடு சேர்ந்து இந்த உலகத்தை பார்த்து பேசுவது. ஜெபம் என்பது தேவனோடு சேர்ந்து வேலை செய்வது. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. விசுவாசத்துக்கு விரோதி இந்த கவலை. இந்த கவலைப்படுறவங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கவலைப்படுறதுனால எதுவுமே மாறாது. நத்திங் வில் சேஞ்ச் பாசிட்டிவ்லி த்ரூ ஒரினஸ். இந்த ஒரி, இந்த கவலை, என்ன செய்வேன், என்னத்தை குடிப்பேன், எப்படி அடைப்பேன், ஏன் தான் எனக்கு இப்படியோ, இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆகவே முடியாது. பாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானவங்க யார் தெரியுமா? வேத வசனத்தை கேட்டு விசுவாசத்தினால் தங்களுடைய இருதயத்தை நிறைத்துக் கொள்கிறவர்கள். அவர்கள் தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களா இருப்பார்கள். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? மனுஷனுக்கு ஏற்படுற மிகப்பெரிய கவலைகளுக்கெல்லாம் காரணம் அவர் என்னமோ செய்து சாதிச்ச மாதிரி நினைக்கிறதுனால தான். இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ் பாருங்க. நான் இந்தி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு வேலை இல்லை. நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனவுடனே மரணத்துக்கு நேராக போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. ரிட்டையர்ட் ஆனவுடனே சீக்கிரமா இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு வேலை இல்லை, அதனால நான் மரணத்தை நோக்கி போகிறேன், அப்படிதான் கணக்கு எடுப்பாங்களாம் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க பெருசா ஒண்ணும் செய்யல, இவ்வளவு நாள் நடத்துனது உங்களை கர்த்தர் தான். தாங்கினார், ஏந்தினார், தப்புவித்தார். அந்நாள் வரையும் அப்படி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் முதிர் வயதுல அப்படி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார், காட்டு புஷ்பங்களை எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அதை போய் கவனிச்சு பாருங்க, அது எப்படி வளருது, அது தனக்காக என்ன செய்துக்குது. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாயிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாகிய சாலமோன் கூட அப்படி ட்ரெஸ் பண்ணதில்லை, ட்ரெஸ் பண்ண முடியாது. கர்த்தர் அதை அப்படி உடுத்தி வச்சிருக்கிறார். சில மலர்களை பார்க்கும்போது, சில காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அத்தனை கலர்ஸ்ல இருக்குது, அத்தனை வடிவத்தில் இருக்குது. யோசித்து பாருங்க. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் விசேஷத்தமா பார்க்கணும். அவர் பிழைப்பட்டாம போக மாட்டார், இதை விட சிறப்பா நமக்கு செய்வார். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கதான் நான் சொல்ல வர்றது. நாம பிரசங்கம் பண்ணும் போதோ மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போதோ உடுத்துறதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, உடுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லல பைபிள். உனக்கு உடுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல, நீ உடுத்துறதுக்கு துணி இல்லாம இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, அப்படி சொல்லல. உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தரனை உடுத்துவிப்பார், கர்த்தரனை நல்லா வைப்பார், அப்படி நம்புங்க. இந்த சைடுக்கு போயிடாதீங்க, நான் கர்த்தரை நம்புறேன் அதனால எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த அந்த லெவலுக்கு போகாதீங்க. கர்த்தரை நம்புறேன் அதனால நான் நல்லா உடுத்துவேன். எதை விட உடுத்துவேன்? இந்த புல்லை விட, அடுப்புல போடப்படுகிற புல்லை விட நான் நல்லா உடுத்துவேன். ஒரு புல்லுக்கு காலையில இருந்து சாயந்தரம் அழிந்து போகிற புல்லுக்கு அவர் அப்படி உடுத்து வைப்பாருன்னா, நீங்க ஒரு நல்ல சொக்கா போடுறதுல அவருக்கு மேல கோபப்பட போறது இல்லை, ஒரு நல்ல ஷர்ட் வாங்குறதுல அவருக்கு மேல கோபப்பட போறது இல்லை. ஏன்னா அது ஒரு நாள் காலையில வந்து சாயந்தரம் போறது இல்லை, நீங்க பல மாசம் உபயோகிக்க போறீங்க. உங்களுடைய சிந்தையை பெருசாக்குங்க. தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை, உங்க தேவனை பெரியவரா பாருங்க, நல்லவரா பாருங்க, அவரை இரக்கம் உள்ளவராக, அன்புள்ளவராக. நீங்க உங்க குழந்தைங்க ட்ரெஸ் உடுத்தி அது நல்லா சாப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. அந்த குழந்தை புது ட்ரெஸ் போட்டு போகும்போது, அவனோட பிறந்த நாள்ல புது ட்ரெஸ் போட்டு சுத்தி சுத்தி விட்டு பார்ப்பாங்க, அந்த குழந்தைய நடக்க வச்சு பார்ப்பாங்க. அப்போ நம்முடைய தகப்பனும் கூட அப்படித்தான் நினைக்கிறார். நம்ம நல்லா இருக்கும்போது இந்த சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவுள்னு சொல்லி